பொருட்கள் மற்றும் சேவை வரி அமலுக்கு வந்தால் தமிழகத்தின் பங்காக எவ்வளவு பணம் வரும் தெரியுமா? தமிழகத்தில் வரிகள் எப்படி மாற்றி அமைக்கப்படும் என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பொருட்கள் மற்றும் சேவை வரி வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொருட்கள் மற்றும் சேவை வரி அமலுக்கு வந்தால் மாநில அரசுகளுக்கு இழப்பீடாக மட்டும் 50,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டியிருக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்திருந்தார். பொருட்கள் மற்றும் சேவை வரி குறித்த 2 நாள் கூட்டம் முடிந்துள்ள நிலையில் இந்த வரி மூலம் தமிழகத்திற்கும் மத்திய அரசிற்கும் கிடைக்கும் வருவாய் எவ்வளவு என்பது குறித்து அமைச்சர் பாண்டியராஜன் விளக்கம் அளித்துள்ளார். 16 வகையான வரிகள் இந்த ஜிஎஸ்டிக்குள்ள அடங்கும். அந்த வரிகள் இனிமேல் விதிக்க முடியாது மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் விதிக்க முடியாது. மத்திய அரசாங்கத்துடைய வருமானம் ஒரு வருஷத்துக்கு 16,30,000 கோடி இருக்குன்னா அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 8,80,000 கோடி இந்த ஜிஎஸ்டியாக இருக்கும். இனிமேல் மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வருமானத்தில் பாதி இந்த டேக்ஸ் தான் இருக்கும். இதில் மாநில அரசாங்கத்துக்கு அவங்க பிரித்து கொடுக்க போகிறது ஆல்மோஸ்ட் பாதி ஃபண்டு வந்துடும். இப்போ குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 38,000 கோடி போல் இந்த ஜிஎஸ்டி மூலம் வர வேண்டியிருக்கும். அதுக்கு குறையாக வந்ததுன்னா அதை 5 வருடங்களுக்கு இழப்பீடாக தரப்போகிறாங்க. தமிழகத்திற்கு வரவேண்டிய வருவாயும் இழப்பீடும் ஒருபுறம் இருக்க, தமிழகத்தில் சாமானிய மக்கள் வாங்கும் பொருட்கள் மற்றும் பெரும் சேவைகளுக்கு தற்போது உள்ள வரி விகிதம் எப்படி மாற்றி அமைக்கப்படும் என்பது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். நமக்கு 3 டேக்ஸ் தான். நமக்கு வேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4% 14% இது மாதிரி ஒரு 3 வகை டேக்ஸ் தான் இருக்கும். இதை இப்போ நம்ம எதில் ஃபிட் பண்ணணும்? இந்த 4 ஸ்லாப்ஸில் ஃபிட் பண்ணணும். ஒருவேளை தங்கத்துக்கு இன்னொரு ஸ்லாபாக வந்ததுன்னா அது 5வது ஸ்லாபாக வச்சுக்கோங்களேன். இதில் நம்ம ஃபிட் பண்ணுற வேலை தான் அடுத்த ஒரு வாரம் பண்ண போகிறோம். பொருட்கள் மற்றும் சேவை வரி குறித்து தற்போது வரை தமிழக அரசு சார்பில் மிக தெளிவான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவை அனைத்தும் பொருட்கள் மற்றும் சேவை வரியின் அம்சத்தில் இடம்பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.